ஸோ பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுடைய சட்டம் இயற்றப்ப வழிகாட்டு கொள்கை, பார்ட் 4A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அடிப்படை கடமைகள். ஓகே, இப்போ பார்ட் 5ஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்றாங்கன்னா யூனியன் முடிஞ்சிருச்சு. யூனியன் அப்போ யூனியன்னா எல்லாருமே வருவாங்க, பிரசிடென்ட் வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க, பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் வருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து வேற கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அவங்க வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியனுக்கு கீழே வருவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். கேஸ் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரி, இந்த வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எத்தனாவது பார்ட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட் 5ஐ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஒரு 5 சாப்டராக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ரைட்டாக பார்ட் 5 வந்து எத்தனை சாப்டராக பிரிச்சிருக்காங்கன்னா 5ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் சாப்டர் 1 யாரை பற்றி சொல்கிறாங்க? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்கன் இருக்கு. ஆர்கன் உறுப்பு. ஓகே, அதாவது இந்தியாவில் வந்து சட்டத்தை இயற்றுவாங்கல்ல, இயற்றுபவர்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவ், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, இவங்க எல்லாருமே சட்டம், அந்த இயற்றிய சட்டத்தை அமல்படுத்துபவர்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ், பிரைம் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரும் அமைச்சர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இயற்றப்பட்ட சட்டத்தை மீறுபவர்களை தண்டிப்பவர்கள் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், லோக்கல் கோர்ட்ஸ், இவங்க எல்லாரும். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கோங்க, சாப்டர் 1ல வந்து யாரை பற்றிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா பிரதம மந்திரிக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், அதுக்கப்புறம் வந்து அட்டார்னி ஜெனரல். இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா யாருன்னா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லா ஆஃபீஸர், லாயர். இந்தியாவிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா லா அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய மிக உயரிய பதவியில் இருப்பவர் யார் அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் தான். ஓகே, அடுத்து சாப்டர் 2ல எதை பத்தி பேசுறாங்கன்னா முழுக்க பார்லிமெண்ட்டை பத்தி தான் பேசுறாங்க. ஆர்டிகல் 79ல இருந்து 122 வரைக்கும். அப்ப இது எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் பேசியிருப்பாங்க அப்படின்னா அங்க 51A முடியுதுன்னா ஆர்டிகல் 52ல இருந்து 78 வரைக்கும். அடுத்து சாப்டர் 3ஐ பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா என்ன? பிரசிடென்ட் வந்து சட்டம் இயற்றும் அதிகாரமுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது சாப்டர் 3. சாப்டர் 4ன்றது யூனியன் ஜுடிஷியரி. யூனியன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஜுடிஷியரின்னா என்னது? கோர்ட்டு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா 124ல இருந்து 147 வரைக்கும். சாப்டர் 5 வந்து கேக்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இந்த ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோலர் கிடையாது, கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. கம்ப்ட்ரோலர், COMP. ஸோ இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஆடிட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆடிட்டர் இருக்கிறதுலே உயரிய பதவியில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே இந்த மிகப்பெரிய இந்திய அரசாங்கத்தினுடைய ஆடிட்டர் யாருன்னா இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான். அவரை பற்றி பேசின ஆர்டிகல் 148ல இருந்து 151 வரைக்கும். அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 52. 52ஐ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா தேர் ஷால் பி எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் வேணும். ஸோ அதாவது சிம்பிளாக கேள்வி எல்லாமே டேரக்டாக தான் வரும். ரைட்டாக டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2 ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப போயிட்டு ஆராய்ச்சிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 52ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பிரசிடென்ட் அப்படின்ற ஒருத்தர் வேணும், அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டாங்க. தேர் ஷால் பி எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ ஷால் பி த ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது நார்மலாக இந்தியாவுடைய ஹெட் யாரு அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? பிரசிடென்ட்டை தான் சொல்லணும். ஆனால் இந்தியாவுடைய ரியல் ஹெட் யாரு அப்படின்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர். ஓகே,
அதாவது பிரசிடென்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாமினல் ஹெட். நாமினல்னா பெயரளவுக்கு, சும்மா பேருக்கு ஹெட்டு. ஆனா ரியல் யார் அப்படின்னா பிரதம மந்திரி தான். ஓகே, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஏன் வந்து இங்க வந்து டைரக்டா ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய இராணுவ படைகள் இருக்குல்ல, இராணுவப்படை, விமானப்படை, கடற்படை, இந்த எல்லாத்துக்குமே சுப்ரீம் கமாண்டர், உச்சக்கட்ட அந்த தளபதி யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான். ஒரு போர் நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதற்கு சைன் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான். அந்த போரை நிறுத்தணும்னா யார் சைன் பண்ணணும்? பிரசிடென்ட் தான். வேற ஒரு நாட்டுக்கூட ஏதாச்சும் ஒப்பந்தம் பண்ணணும்னா யார் சைன் பண்ணணும்? பிரசிடென்ட் தான். வேற ஒரு நாட்டுக்கூட எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் யார் பேர்ல நடக்கணும்னா பிரசிடென்ட் பேர்ல தான் நடக்கணும். இப்போ இந்தியாவுடைய பிரதம மந்திரி நிறைய நாடுகளுடைய உயரிய விருதெல்லாம் வாங்குறாங்கல்ல, யார் பெர்மிஷன் கிட்ட, யாருடைய பெர்மிஷன் கேட்டு வாங்கணும்னா பிரசிடென்டோடைய பெர்மிஷன் கேட்டுலாம் அவர் வந்து வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரசிடென்ட் இருக்கு. ஆர்டிக்கல் 53, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஷால் வெஸ்ட் இன் பிரசிடென்ட். அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்ன? சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரம். அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. பிரசிடென்ட் தான் மற்றவங்களுக்கு வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரை வந்து அப்பாயின்ட் பண்றது பிரசிடென்ட் தான். நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து சிபிஐ, நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பெரிய பெரிய அந்த ராணுவ படைகள்லாம் இருக்குது, துணை ராணுவ படைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோ அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்றாங்க. தன்னுடைய பவரை எல்லார்கிட்டையும் கொடுக்குறாங்க. அடுத்து, he is the supreme commander of all defense forces. இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை அனைத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உச்சக்கட்ட தளபதி. ரைட்டா? யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது இந்திய குடியரசுத் தலைவர் தான். அடுத்து ஆர்டிக்கல் 54 என்ன சொல்றாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 54 எலெக்ஷன் பேசுறாங்க. 55 அந்த எலெக்ஷன் எந்த முறையில நடைபெறணும் அப்படின்றது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. 54 ஜஸ்ட் எலெக்ஷன், 55 எந்த முறையில நடைபெறும். அது போக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ட், நம்ம இப்ப கூட ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. ரைட்டா? பிரசிடென்ட் திரௌபதி முர்முடைய எலெக்ஷன் நடந்துச்சு இல்ல. ஸோ அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும், பிரசிடென்ட்டுக்கு யார் இருக்கணும், அவங்களுக்கு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான எலெக்ஷன் தான். ஒன்று டைரக்ட் எலெக்ஷன், இன்னொன்று இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டது. இன்டைரக்ட் எலெக்ஷன் மக்கள் தேர்வு செய்தவர்கள் அவங்க தேர்வு செய்வாங்க. ரைட்டா? நம்ம யாரை தேர்வு செய்வோம்? நம்ம எத்தனை பேர் ஓட்டு போடுவோம்? எம்பி எலெக்ஷன். இப்போ வரப்போற எலெக்ஷன் அது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், விச் இஸ் எம்எல்ஏ. அதுக்கடுத்து நம்ம வேற யாருக்கு ஓட்டு போடுவோம்? லோக்சபா எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவோம். 2 ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க நம்மளால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வேற ஒருத்தரை தேர்வு செஞ்சாங்கன்னா அது இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன்னா மக்களே டைரக்டா ஓட்டு போட்டு தேர்வு செய்யறது. ஓகே. ஸோ பிரசிடென்டோட எலெக்ஷன் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு என்னன்னா, இந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன்ல யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றது எலக்டோரல் காலேஜ். பிரசிடென்டோட எலெக்ஷன்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்றத பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலெக்டட்னு என்ன? தேர்வு செய்யப்பட்டது. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் வந்து 2 இது இருக்குல்ல, அவைகள் என்னன்னா மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா. இந்த லோக்சபா அண்ட் ராஜ்யசபால அது அப்ப எலெக்டட் ஓகே. டைரக்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன் பத்தி பேசவே இல்லை. ரைட்டா? லோக்சபானா டைரக்ட் எலெக்ஷன், ராஜ்யசபானா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே. நம்ம வந்து மாநிலங்களவைக்கு வந்து தேர்வு செய்யப்பட்ட இது கூட ரீசெண்டா தேமுதிகால வந்து அவங்க சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி, ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டி இல்லாமல் 5 பேர் தமிழ்நாட்டில இருந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்களுக்கு என்ன ஓட்டு போடணும்னு கேட்டால் கிடையாது. ஸோ இங்க வந்து அது போக அப்ப நாமினேஷன் ஒன்று இருக்கு. நாமினேஷன் என்ன? லோக்சபால நாமினேஷன் கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 ஆங்கிலோ இந்தியன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிசர்வேஷன், அதாவது 545 சீட்டு. ரைட்டா? அந்த 545ல 543 பேரை டைரக்டா எல்லாருமே மக்கள் தேர்வு செய்வாங்க. 2 அந்த ஒரு 2 சீட்டு மட்டும் ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன். அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸை குடியரசுத் தலைவர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அங்க அவங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது. பட் ஆனால் அந்த நாமினேஷன், அந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா
மாநிலங்களவை இருக்குல்ல, ராஜ்யசபால சீட் எத்தனை சீட் அப்படின்னா 245 சீட், 245. அதுல 233 பேரு ஆக்சுவலா ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பி, மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எம்பி அனைவருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எம்எல்ஏவா இருந்தவங்க தான், எம்எல்ஏவா இருந்தவங்க வெவ்வேறு மாநிலங்கள்ல. அந்த எம்எல்ஏவை அந்த மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ராஜ்யசபாக்கு போங்க, மாநிலங்களவைக்கு போங்கன்ட்டு அவங்க எம்பி ஆக்கி விடுவாங்க. ரைட்டா, எம்எல்ஏவை எம்பி ஆக்கிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு அப்புறம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் சிம்பிள். ஸோ இப்போ 233 பேர் இந்த மாதிரி போவாங்க. அவங்க மீறி இருக்கக்கூடிய 12 பேரை பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா எம்எல்ஏ கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஆர்ட்ஸ், கலை, லிட்ரேச்சர், இலக்கியம், சயின்ஸ், அறிவியல், சோசியல் சயின்ஸ், சமூக சேவை, இந்த ஒரு 4 அடிப்படையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிறந்து விளங்குவார்கள்ல, அவங்கள ஒரு 12 பேரை வந்து நாமினேட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் வந்து ராஜ்யசபா எம்பியே இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணார். என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல, டைமை மேனேஜ் பண்ண முடியலன்னு ராஜினாமா பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள், ஹேமா மாலினி அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அது போக பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எஸ் ஜெய்சங்கர் அவர்கள். ஏன்னா எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரூட்ல தான் வந்தாங்க. ஓகே, அது நம்ம அந்த இதை பார்ப்போம். ஓகே, அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பிரசிடென்டால் நாமினேட் பண்ணவங்க கலந்துக்க முடியாது. வெறுமனையா எலெக்டட் தான் அதாவது மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையும் சரி எலெக்ட் ஆகி வராங்கல்ல, டைரக்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன், இதை பத்தி பேசுறேன். எலெக்ட் ஆனவங்க எல்லாருமே ரைட்டா, மக்களவையில எலெக்ட் ஆனவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 543 பேர் இருப்பாங்க. ராஜ்யசபால வந்து ஒரு 233 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே. அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, இப்போ வந்துருச்சு. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இதில் ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ வெறுமனே எதுவும்னா டெல்லி அண்ட் புதுச்சேரி. அதாவது சிம்பிளாக என்னன்னா, நாமினேட் ஆன மெம்பர்ஸ் கலந்துக்க மாட்டாங்க எலெக்ஷன். நாமினேட் ஆகிருக்கிறாங்க இல்லை, நாமினேட்னா எலெக்ஷன் எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல் பிரசிடெண்ட்டாக இந்த கலை, அறிவியல் அதில் இருந்து தேர்வாங்க, அவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க. யாரெல்லாம் கலந்துக்கணும்னா ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான். என்னென்ன எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யாரு? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா எது? லோக்சபா, ராஜ்யசபா ஒன்று. இன்னொன்று எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநிலங்கள்ல இருக்குது இல்லை, மத்திய பிரதேஷ், கேரளா, அந்த மாதிரி சட்டமன்றம், அங்கே வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏ. அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள்ல வந்து 3 எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டமன்றம் கிடையாது. 3 யூனியன் பிரதேசத்துல இருக்குது இப்போதைக்கு, டெல்லி, பாண்டிச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆனா இதுல எத்தனை போட்டுருக்காங்க? 2 டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி, புதுச்சேரி மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 விஷயம் தான். எல்லா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் புதுச்சேரி அண்ட் டெல்லி. ஓகே, அடுத்து இதுவுமே அந்த 54 கண்டினியூஷன் தான். 54 கண்டினியூஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து டு நாட் பார்ட்டிசிபேட். நல்லா தெரிஞ்சு எலெக்ஷன், பிரசிடென்டோட எலெக்ஷன்ல நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட்டா நாமினேட் பண்றாங்க, ஓகே நீங்க வாங்க அப்படின்ட்டு, எந்த எலெக்ஷனும் இல்லாம. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா கலந்துக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது ரைட்டா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா இப்போ மொத்தம் தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், பீகார், ஒரு 6 மாநிலங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கு. இப்போ பார்லிமெண்ட் எப்படி மக்களவை, மாநிலங்களவை பிரிச்சிருக்குல்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இருக்கு பெருமையா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் என்ன சொல்லணும்? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதான் எம்எல்ஏன்றோம். ஆனால் இந்த இப்போ நான் சொன்ன 6 மாநிலங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், எம்எல்சி அப்படின்னு. ஸோ இந்த அங்கே எம்எல்சியில் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக பிரசிடென்டோட எலெக்ஷனை நாமினேட்டடான மெம்பர்ஸ் கலந்துக்க மாட்டாங்க ரைட்டா. அடுத்தது ஸோ இதுலேயே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாமினல் ஹெட்டு, டைட்டுலர் ஹெட்டு, டீஜூர் ஹெட். டீஜூர் அப்படின்றது ஆங்கில வார்த்தை கிடையாது. ஓகே, ஸோ இந்தியாவுடைய ஹெட் யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யார் அப்படின்னா பிரசிடென்ட்.
நாமினல் ஹெட், பெயரளவுக்கு தலைவர் யாருன்னா பிரசிடென்ட். டைட்டிலார் ஹெட், டைட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு, யாரு பிரசிடென்ட். டி ஜூர் ஹெட், அதாவது டி ஜூர் அப்படின்னு டி ஜூர்னு சொல்லுவாங்க, டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஜூர் அப்படின்னா பெயரளவுக்கு யாரு பிரசிடென்ட். அடுத்து ஆர்டிகல் 55 எதை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த எலெக்ஷன் வந்து எந்த முறையில நடைபெறணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. பிரசிடென்டோட எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனான்னு கேட்டா அது இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்னன்னா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்ய மாட்டாங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பிரசிடென்ட்டை தேர்வு செய்வாங்க. ஓகே, அது போக இதுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பை சீக்ரெட் பேலட். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோஷனல், அதாவது சிம்பிளா பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி அப்படின்றத சொல்றேன். வந்து ஒரு 2 பேர் இல்லைன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் வந்து 2 பேர் வேணும், ஒரு 3 பேர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு டெஸ்ட் போடுவாங்கல்ல. இப்ப நான் வந்து இங்க போயிட்டு மக்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் போட்டு, அப்போ வந்து நான் ஓட்டு போடணும்னா ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட முடியும். நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏடிஎம்கே, செகண்ட் டிவிகே, 3வது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, 4வது வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு, 5வது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சிக்கு. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. ஓட்டு போடணும்னு என்ன, ஒரே பட்டன் மட்டும் அமைக்கிட்டு நான் பாட்டு வரணும். இங்க வந்து ப்ரிஃபரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஓட்டிங் சிஸ்டம், ரைட்டா? இப்ப இங்க வந்து எப்படி நடக்குதுன்னா, 3 பேர் இருக்காங்கல்ல, 3 பேர். இப்ப நான் வந்து ஒரு எம்பியா இருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு 3 பேர்ல இப்ப ராமு, சாமு, குரு அப்படின்ட்டு 3 பேர் இருக்காங்க. எனக்கு வந்து குரு வந்து பிரசிடென்ட்டா வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் குரு, 2வது ப்ரிஃபரன்ஸ் வந்து ராம், 3வது ப்ரிஃபரன்ஸ் சாம் அப்படின்னு நான் வந்து அதாவது சீக்ரெட் பேலட்னு சொல்றாங்க. சீக்ரெட் பேலட்னு என்னது, அதை நான் சீக்ரெட்டா எழுதி, பேலட்னா பேப்பர், அந்த பேப்பரை வச்சு நான் போட்டுட்டு வந்துடுவேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட், தேர்ட் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு வந்துடுவேன், ரைட்டா? அதிலே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், நான் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட், ஆனால் நீங்க எனக்கு என்னை மாதிரி எழுதுவீங்கன்னு கேட்ட கிடையாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ராமு, 2வது குரு, நான் முதல்ல போட்ட குரு உங்களுக்கு 2வது, அவருக்கு 3வது கூட இருக்கலாம், அவங்களுக்கு திருப்பி அது 1வதா இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அது வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்றாங்கல்ல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் குருக்கு, அவங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் குருக்கு, ரைட்டா? நாங்க 2 பேர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனா மீதி ஒரு 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, ராமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, பட் ஆனா அதே நேரத்துல இன்னொரு 10 பேர் இருக்காங்க, அவங்க வந்து சாமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு 20 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, குருக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 பேர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, வெறுமனையா 10 பேர் ராமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஓகே இவர் தான் வந்து மேஜரா அதிகமாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிடையாது. என்ன பண்ணுவாங்க, அப்ப கம்மியான பேர் தான் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு 50 பேர் ராமுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? வெறுமனையா 10 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் ஒரு 50 பேர் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ராம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது குருவுக்கு வந்து ஒரு 30 பேர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த செகண்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்டா மாறிடும், ரைட்டா? ஃபர்ஸ்டா மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாமுக்கு வந்து ஒரு 40-50 பேர் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது செகண்டா மாறும். ஸோ அது வந்து அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்க செகண்டா இருக்கிறது ஃபர்ஸ்டா மாறும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிஜெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு ப்ரையாரிட்டி வைஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு யார் வந்து நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெறுமனையா வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர்ல ஒரு 50 பேர் வந்து 100 பேர்ல ஒரு 30 பேர் ஃபர்ஸ்ட், ஒரு 30 பேர் வந்து ராமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா மீதி 70 பேர் ராமுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல ஒரு 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இல்லைன்னா சாமுக்கு வந்து ஒரு 30 பேர் இல்லைன்னா ஒரு 20 பேர் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 70 பேர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது அதிகமான. சிம்பிளா இந்த ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒலிம்பிக் கூட இல்லை, இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கேம் நடந்துச்சு, கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் நினைக்கிறேன்.
அந்த பீச் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 இடமும் வந்து சேம் கோல்டு, சேம் லெவல் ஆஃப் சில்வர், ஆனால் பிரான்ஸ் மட்டும் வேற வேற. ஆனால் நார்மலாக பார்க்குறப்ப கோல்டு வந்து வெயிட், அந்த கோல்டு மெடலுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கூட, சில்வர் மெடலுக்கு கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ், பிரான்ஸ் மெடலுக்கு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 கோல்டு அடிச்சிருப்பாங்க, சில்வர் வந்து ஒரு 20 சில்வர் அடிச்சிருப்பாங்க, பிரான்ஸ் வந்து ஒரு 40 அடிச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும். ஆனால் 2வது இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் 10 கோல்டா, இவங்க வந்து 7 கோல்டு அடிச்சிருப்பாங்க. சில்வரும் சேம் சில்வர் தான் அடிச்சிருப்பாங்க. பிரான்ஸ் அங்கே வந்து 50, ஆனால் இங்கே வந்து பிரான்ஸ் வந்து 80 அடிச்சிருப்பாங்க. ஆனால் யார் முதல் இருப்பான்னா 10 கோல்டு அடிச்சிருப்பாங்க. ஒரு கோல்டு, அந்த கோல்டு மெடலுக்கு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி தான் இங்கே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து சீக்ரெட் பேலட் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஒருத்தருக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னா இவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னா கிடையாது, அவளுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நீ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நீ எனக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், நீ எனக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு ரெப்ரசன்டேஷன் தனித்தனியாக கொடுத்துருவேன். அடுத்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, அந்த ரெப்ரசன்டேஷனே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. உன்னை எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ராமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், குருவுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து சாமுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் ராமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அப்போ அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, நான் ராமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் ராமுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ராமுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த ராம் வந்து மற்ற அந்த காம்படிஷன்ல இருப்பாங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல, ஸோ அவங்களே எந்த லெவலில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றதா இல்லை வச்சிருக்கிறதா அப்படின்னு. ஸோ சிங்கிள் டிரான்ஸ்ஃபர், அந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு, ஓட்டிங் டன் பை சீக்ரெட் பேலட். நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றது தெரியாது. ஒரு பேலட் பேப்பர் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மிஷின், சாரி நம்ம ஓட்டு போடுறது மிஷின். ஆனால் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு இப்பயும் மிஷின்லாம் கிடையாது, அது வந்து பேப்பர் தான். நீங்க அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கையிலும் ஒரு பேப்பர் இருக்கும், அவங்க எழுதி அதில் போடுறத ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ரைட்டா? அடுத்தது ஓட்டு வேல்யூ கால்குலேஷன். அதாவது இப்போ ஒரு எம்எல்ஏ, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரெல்லாம் கலந்துக்குவாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் தான். யாரெல்லாம்? பார்லிமெண்ட், விச் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எல்லா மாநிலங்கள், அண்ட் யூனியன் டெரிட்டரி. எங்க இந்த யூனியன் டெரிட்டரி? டெல்லி அண்ட் புதுச்சேரி, இவங்க தான். ஆனா ஒரு எம்எல்ஏ உடைய ஓட்டும் எம்பியோடைய ஓட்டும் வந்து சமமா இருக்காது. கரெக்ட் தானே? ஒரு எம்எல்ஏ போய் ஓட்டு போடுறாருன்னா அவருடைய ஓட்டும் ஒரு எம்பியோடைய ஓட்டினுடைய வேல்யூ, ரைட்டா? ஒரு எம்எல்ஏ உடைய ஓட்டு வேல்யூவும் எம்பியோடைய வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கவே இருக்காது. அப்படின்றத சொல்றாரு. ஒரு எம்எல்ஏ உடைய வேல்யூ, ஒரு எம்எல்ஏ ஓட்டு போடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு எம்எல்ஏ, ரைட்டா? ஸோ இப்போ அவர் போய் ஓட்டு போடுறாரு அப்படின்னா அவருடைய ஓட்டு வேல்யூ என்ன அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணா, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட், தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டு சட்டசபையுடைய எம்எல்ஏ தானே, தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் மேலே போடணும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போ பாப்புலேஷனை எதன் அடிப்படையில் போட முடியும்? எத்தனை எம்எல்ஏ இதை வச்சு எம்எல்ஏ பாப்புலேஷன் எதன் அடிப்படையில் மக்கள் எவ்வளவு இருக்காங்க, எந்த ஒரு அடிப்படையில் போடுறது? தொகுதி சொல்லுது. டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட், தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் சொல்றேன். எதன் அடிப்படையில்? இல்ல, சென்சஸ். எந்த சென்சஸ்? 2011 கடைசியா எடுத்தோம். ஆனா 2011 சென்சஸ் கிடையாது, 1971 சென்சஸ். 1971 மக்கள் தொகை. அப்ப அந்த கணக்கெடுப்புக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சுன்னா அதை மேல போடணும். டிவைடட் பை தமிழ்நாட்டில் வந்து எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, 234 தொகுதி இருக்குதுன்னா 234 எம்எல்ஏ. மேல பாப்புலேஷன், கீழே அந்த இது போட்டுக்கணும், அது பேர் என்ன, எத்தனை தொகுதி இருக்குன்றது, இன்டூ 1/1000. இதை போட்டால் நமக்கு வந்து ஒரு வேல்யூ ஒன்று, அதுதான் எம்எல்ஏ உடைய ஓட்டு வேல்யூ. ரைட்டா?
அடுத்து எம்பியோடைய ஓட்டு வேல்யூ என்ன அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏ. அதாவது நம்மளுக்கு எம்எல்ஏஸ் இந்தியா ஃபுல்லா இருப்பாங்க, ஒரு மாநிலங்களுக்கும் எம்எல்ஏ இருப்பாங்க. அப்போ ஒரு மாநிலங்களுடைய எம்எல்ஏஸ் எல்லா டோட்டல் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மேலே போட்டுருவோம். கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ். இப்போ ராஜ்யசபாவில் வந்து ஒரு 233 இருக்காங்க, லோக்சபாவில் 533 இருக்காங்க, 543 இருக்கிறாங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போட்டுருவோம். இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஒரு எம்பியினுடைய ஓட்டு வேல்யூ வந்து கிடைச்சிடும். அடுத்து எலக்டோரல் கோட்டா. எலக்டோரல் கோட்டா அப்படின்றது வந்து என்ன, எப்படி அதை வந்து ஜெயிச்சாங்க அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து போட்டிருக்கிறாங்க பிளஸ் வேக்கன்சிஸ் பிளஸ் 1. அப்படின்னு என்னன்னா இப்போ பிரசிடென்டோடைய வேக்கன்சி எத்தனை வேக்கன்சி இருக்குது, இந்தியா ஒன்றும் இருக்கும்போது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் 1+1 டோட்டலா பிளஸ். அதுதான் எலக்டோரல் கோட்டா அப்படின்னா என்னன்னா அது எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது முடிவு பண்ண முடியும். ஏன்னா நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். நம்ம ஸ்டேட் மாநிலங்கள்ல நடக்கிற எலெக்ஷன்லாம் அப்படிதான் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. விழுப்புரம் தொகுதி வேணா சேப்பாக்கம் தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த சேப்பாக்கம் தொகுதியில் வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 1,00,000 பேரில் 1,00,000 பேர் இதுக்காக வந்து அங்கே எம்எல்ஏக்காக வந்து ஒரு 3 பேர் போட்டி போடுறாங்க. மெயின் கட்சியை சேர்ந்த ஒரு 3 பேர் வந்து போட்டி போடுறாங்க. இப்போ அந்த 3 பேரில் யார் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறவங்க வந்து ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ யார் இப்போ வந்து 1,00,000 பேர் ஓட்டு போடுவாங்கன்றது கிடையவே கிடையாது. கரெக்டாக 10,000 பேர் கூட ஓட்டு போடுவாங்க. இப்போ யாரும் பிடிக்கல அப்படின்னு 10,000 பேர் கூட ஓட்டு போடுவாங்க. இல்லை 1,00,000 பேர் ஓட்டு போடுறதுனால போடுவாங்க. அதில் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10,000, இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10,001, இன்னொருத்தர் 10,002. யார் ஜெயிப்பா? 10,002 எடுத்தோம். அதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் தான் பாசிட்டிவ். இங்கே நீ மெஜாரிட்டியை காட்டுன்னு சொல்லவே இல்லை. 1,00,000க்கு நீ 50,000னா பாதி +1, 50,001னா மெஜாரிட்டி. நீ 50,001 வாங்கணும்னு சொல்லலை. உன் கூட போட்டி போடுறவனை விட நீ அதிகமாக வாங்கிட்ட அப்படின்னா நீ தான் வின்னு அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல பாஸ். ஆனால் இங்கே அவன் என்ன சொல்றான்னா டோட்டலாக எவ்வளோ வேலிட் ஓட்ஸ்ல சிம்பிளா யாரெல்லாம் கரெக்டாக ஓட்டு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் மேலே போட்டுருக்கணும். எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க டிவைடட் பை 1, வேகன்சி 1+1 by +1. அதாவது சிம்பிளா என்னன்னா T/2+1. அதுதான் டோட்டல் ஓட்ஸ் பை 2. எப்பவுமே 2-ஆ தான் இருக்கும். எனக்கு பிரசிடென்டோடைய பதவி வந்து ஒரே ஒரு பதவி தான். ஸோ 2+. அடுத்து 56 வந்து டேர்மை பத்தி பேசுறாங்க. ஸோ நார்மலா வந்து இதை நல்லா கவனிங்க. பிரசிடென்டுடைய பதவிக்காலம் வந்து எவ்வளவு அப்படின்னா 5 வருடங்கள். பிரசிடென்ட் ராஜினாமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கேன். அதாவது பிரசிடென்ட் ராஜினாமா பண்ண முடியும். ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் அண்ட் வைஸ் வர்சா. அப்படின்னா குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுப்பாங்க மாத்தி. ஓகே. அடுத்து 57 எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது பிரசிடென்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்கல்ல, இவங்க வந்து நிறைய எலெக்ஷன்ல பார்த்துட்டீங்கன்னா டெபாசிட்டை இழந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. நீ வந்து டெபாசிட்டை கூட வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னு என்னது,
அது இல்ல இந்த புக்கு தான் அந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய பார்ட் வாங்கல அதுலதான் இருக்கு. சும்மா பார்த்து அதை பார்த்து சாப்பிடணும் அப்படியே புரிய போகுது. வைஸ் பிரசிடென்ட் அந்த புக்லயே கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பிரிண்ட் அந்த புக்கை நீ ஓப்பன் பண்ணி படிக்கிற எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன் ஒழுங்கு அந்த புக். அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லது. புக்கு பேர் என்ன? எங்களை பத்தி லட்சுமி தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம். நீங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் தானா? நான் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு நம்ம எலெக்ஷன்ல வந்து போட்டி போடுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டா வந்து போட்டு வைக்கணும். சரியா? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே போயிடும். இப்போ வந்து ஒரு 600 ஓட்டு இருக்கு, 600 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 600ல அட்லீஸ்ட் எத்தனை ஓட்டு வாங்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு 1/6 அப்படின்னா 100 ஓட்டாச்சு வாங்கிடும். இன்கேஸ் 100 கூட வாங்கல அப்படின்னா போயிடும். இதுல பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு அப்படின்னா 15,000. ரைட்டா? 15,000 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போடணும். அதுல இப்ப 1/6 ஓட்டாச்சு வாங்கணும். 6ல் 1 பங்காச்சு ஓட்டு வாங்கணும். இன்கேஸ் அந்த ஓட்டு வாங்கல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து போயிடும். அந்த அமௌண்ட் வரவே வரலாம். ஆமா, அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க திருப்பி. சரியா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஆர்டிகல் 56 பார்த்தாச்சு. 57 அடுத்து ரீஎலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் வந்து இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ இந்த பதவிக்காலம் 5 வருஷத்துல முடிஞ்சிடும். திருப்பி அவங்க வந்து போட்டி போடலாமான்னு கேட்டால் தாராளமாக போட்டி போட முடியும். ஓகே? நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் கேன் பிகம் பிரசிடென்ட். இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் தேவையில்லாத ஒரு பாயிண்ட். எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் எனி நம்பர் ஆஃப் டைம். அவங்க வந்து எத்தனை தடவை வேணாலும் குடியரசுத் தலைவராக இருந்துக்க முடியும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் 2 தடவை தான் உண்டு, 3 தடவை தான் உண்டு அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பிரதமர் இவங்களே இருந்திருக்கிறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்? ராஜேந்திர பிரசாத் அவர்களே. ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமான காலம் வந்து பிரசிடென்டாக இருந்தாங்க. ஓகே? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் எனி நம்பர் ஆஃப் டைம். பட் ஆனால் அமெரிக்காவில் வந்து 2 தடவை தான் இருக்க முடியும். அமெரிக்காவில் 2 டைம்ஸ் மட்டும்தான் பிரசிடென்டாக இருக்க முடியும். பட் ஆனால் வந்து இங்கே இந்தியாவில் அப்படி கிடையாது, எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். அடுத்து ஆர்டிகல் 58 பிரசிடென்டோடைய எலெக்ஷன், அதாவது பிரசிடென்டோடைய பதவிக்கு வந்து போட்டி போடணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? இப்போ ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவருடைய பதவிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ வேக்கன்சி இருக்கு. யாரெல்லாம் போட்டி போட முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா, முதல்ல இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும், இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் எத்தனை வயசு சொல்றாங்க? 35 வயசு வந்து அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, குவாலிஃபைடு ஃபார் எலெக்ஷன் அஸ் எ மெம்பர் ஆஃப் லோக்சபா. அப்படின்னா மக்களவை உறுப்பினர் இருக்காங்கல்ல, இப்ப லோக்சபா நம்ம தேர்வு செய்யறோம்ல, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க. ஆனா இதுவே துணை குடியரசுத் தலைவருக்கு லோக்சபா வராது, இன்னொன்னு ராஜ்யசபா ரைட்டா, மாநிலங்களவை. ஸோ மக்களவை உறுப்பினராகவோ மாநிலங்களவை உறுப்பினராகவோ வந்து பிரசிடென்ட் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு என்ன தகுதிகள் இருக்குதோ அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு
இப்போ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர் இவங்களுடைய ஆஃபீஸ் எல்லாமே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட்டுடைய பதவி, வைஸ் பிரசிடென்ட்டுடைய பதவி, பிரதம மந்திரியினுடைய பதவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருடைய பதவி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது. ஒரு அரசாங்கம் வந்து அரசாங்கத்தால் அப்பாயிண்ட் பண்றாங்க, அரசாங்கம் தான் அந்த பதவியிலிருந்து தூக்கவும் முடியும். அந்த பதவி தான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று நானும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு ஆஃபீஸ்ல வந்து நம்ம பவரை யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மெயினா இப்போ ஒருத்தர் ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறார், ஆல்ரெடி சிபிஐல வந்து இன்ஸ்பெக்டரா இருக்கிறார். அதே பர்சன் இன்னொரு எக்ஸாம் எழுதி நார்கோட்டிக்ஸ்ல இன்ஸ்பெக்டரா இருக்க முடியுமா கேட்ட முடியாது. ஒரே பதவி. நான் இந்த சிபிஐல வந்து இன்ஸ்பெக்டர் ஆக்குறது யாரு? கவர்மெண்ட். இந்த இன்ஸ்பெக்டர் பதவியிலிருந்து தூக்கக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட். இதே மாதிரியே இன்னொரு பதவியிலும் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அவங்க ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்ல இருந்துட்டு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுதான். நம்ம கவர்மெண்ட்ல இருந்துட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி வந்து நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, அப்படின்னா பண்ணவும் கூடாது. அதையும் சொல்றாங்க. பிளஸ் இன்னொன்று வந்து ஒரே நேரத்துல 2 பதவியில இருக்கக்கூடாது. நீ எம்எல்ஏவா இருந்துட்டு எம்பியாவும் இருக்கக்கூடாது, எம்பியா இருந்துட்டு எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஆனா ஏன் இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் இந்த இதெல்லாம் விலக்கு அளிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி ஒரு எம்பி தான். எம்பியா இருக்கிறவங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியும். சேம் வித் பிரசிடென்ட்டுக்கும் நிறைய பதவிகள் எல்லாமே இருக்குது, பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. சேம் வித் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கு, ஆளுநருக்கும் நிறைய பவர்கள் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து விலக்கிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரே நேரத்தில் 2 பதவிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கா சொல்றாங்க. ஆனா இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை என்னன்றது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே, இதுதான் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் வெறுமனையா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து ஆர்டிகல் 59. ஆர்டிகல் 59 பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டினுடைய லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஒண்ணு, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் அப்படியே இருந்தாலும் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடணும். ரைட்டா? இருந்திருக்கலாம், நீங்க வந்து இருந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லல. போடுறப்ப நீங்க வந்து பிரசிடென்ட்டுடைய தேர்தலில் தேர்வாயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பதவியை உடனே ராஜினாமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் என்ன சொல்றாங்க, மாநிலங்கள் இருக்குல்ல, மாநிலங்களுடைய அந்த சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது. சிம்பிளா என்ன சொல்றான், எம்பியாவும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது. நீ இன்கேஸ் இருந்தனா பதவியை ராஜினாமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பதவி? எம்பி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடணும். அதாவது இஃப் he is a member, ஒருவேளை உறுப்பினராக இருந்தால் he or she should. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா vacate the seat before the appointment. அந்த பிரசிடென்ட் தேர்தலில் ஜெயிச்சுட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது எமல்யூமெண்ட்ஸ், அலவன்சஸ். எமல்யூமெண்ட்ஸ், அலவன்சஸ் அப்படின்னா அந்த பெர்க்ஸ். இந்த பிரசிடென்ட் என்னெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் போக முடியும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளைட் இருக்குது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அவங்க கீழே வேலை பார்க்குறாங்க. ராஷ்டிரபதி பவன் இருக்குது. அது போக ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது, ராஷ்டிரபதி பவன் தெரியுது. ராஷ்டிரபதி பவனில் தான் பிரசிடென்ட் இருக்கிறாங்க. ரைட்டா? அந்த ராஷ்டிரபதி பவனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்டன்ஸ், அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கார்டன்ஸ், முகல் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்டனு. கார்டனை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா? மீன்ஸ் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல கார்டனுக்கு மட்டும் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 கோடி, அதாவது 3 வருஷத்துக்கு 12.5 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க கார்டனுக்கு மட்டும். அதை புதுசா போடுறதுக்கு கிடையாது, மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் வந்து 3 வருஷத்துக்கு வந்து 12.5 கோடி, அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 கோடி அப்படின்ற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு கார்டன். ரைட்டா? ஸோ அப்போ வந்து அவங்களுடைய அலவன்சஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. சரியா? எல்லாமே இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸில் வந்து போய்க்கலாம், அதுக்கு கீழே நிறையா ஒரு பர்சனல் செக்ரட்டரி வச்சுக்கலாம், நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது எமல்யூமெண்ட்ஸ் ஷால் நாட் பி டிமினிஷ்ட் டியூரிங் திஸ் டேர்ம். அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அலவன்சஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளைட் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ரத்து செய்ய முடியாது. யார் நினைச்சாலும் ரத்து செய்ய முடியாது, அதாவது அவங்க பதவியில் இருக்கும் பொழுது. ரைட்டா? அடுத்தது ஆர்டிகல் 60. ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை த பிரசிடென்ட். அதாவது
பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம், பிரசிடென்ட் தான் நிறைய பேருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஆனா பிரசிடென்ட்டுக்கே பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு யார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஒரு டைம் எக்ஸாம் என்ன கேட்டாங்கன்னா, இன்கேஸ் அந்த டைம்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இல்லை என்றால் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய மூத்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜி, மூத்த நீதிபதி. ஓகே, அவரு. ஸோ இன்கேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை, அவங்க வந்து அன்அவைலபிளா இருந்தாங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 63. ஸோ ஆர்டிக்கல் 61 வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்பீச்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இம்பீச்மெண்ட் ஆக்சுவலாக இம்பீச்மெண்ட் அப்படின்றது என்னன்னா பிரசிடென்ட் வந்து அவங்க பதவியிலிருந்து தூக்க வைக்கிறது. பிரசிடென்ட் தான் வந்து உச்சக்கட்ட பதவியில் இருப்பாங்க, ரைட்டா? அப்போ அவங்களையே பதவியிலிருந்து விலக்க வைக்கணும் அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் இம்பீச்மெண்ட். இது இம்பீச்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து எந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும், ரைட்டா? இம்பீச்மெண்ட். ஸோ இப்போ பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்பீச்மெண்ட்னா பதவியிலிருந்து விலக்குவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம், ஓகே, பதவியிலிருந்து விலக்குனா சும்மா விலக்க முடியாது இல்லை, அவங்க என்ன இந்திய அரசியலமைப்புல என்ன கிரவுண்ட்ஸ், எந்த அடிப்படையில் வந்து நீங்க வந்து பதவி விலக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, என்னன்னா வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு வந்து அவங்க வந்து வயலேட் பண்ணிடணும், ரைட்டா? அதற்கு புறம்பாக வந்து விஷயம் பண்ணியிருந்தால் அவங்க வந்து பதவியிலிருந்து விலக்க முடியும். பட் ஆனால் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாட் டிஃபைன்ட் இன் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்புக்கு புறம்பாகனா எப்படி, எந்த மாதிரி அரசியலமைப்பை தூக்கி போடுறதா இல்லை அரசியலமைப்பை ஏற்கிறதா, எந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா, அரசியலமைப்புக்கு எதிராக நடக்கிறதா, எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்து அவங்க வந்து கிரவுண்ட்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாட், அதாவது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா பிரசிடென்டோட எலெக்ஷன் யாரையும் நடத்துவாங்க, யாருன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் தான். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், elected members of state legislative assembly, elected members of union territorial legislative assembly. யாரெல்லாம் எந்த யூனியன் டெரிட்டரி இவங்க எலெக்ஷன்ல கலந்துக்குவாங்க. ஆனா பிரசிடென்ட்டை பதவி விலக வைப்பதற்கான அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுல யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பெரிய ப்ராசஸ். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஓகே பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு ரிமூவ் அதுக்கு என்ன டிஸ்மிஸ் லெட்டர்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, எப்படி பண்றாங்கன்னா இம்பீச்மெண்ட் சார்ஜஸ் கேன் பி இனிஷியேட்டட் பை எய்தர் ஹவுஸ், எய்தர்னா ஒண்ணு மக்களவையிலையோ இல்ல மாநிலங்களவையிலையோ என்ன பண்ண முடியும்னா இம்பீச்மெண்ட் சார்ஜஸை இனிஷியேட் பண்ண முடியும். அதாவது அந்த சார்ஜ் ஓகே பிரசிடென்ட் வந்து பதவி விலக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சார்ஜை போட்டு என்ன பண்றாங்க, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ண முடியும், மக்களவையிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது மாநிலங்களவையும் ஸ்டார்ட் பண்ணலாம், பார்லிமெண்ட்ல. ஓகே, சரி. அந்த சார்ஜஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மக்களவை இவர் மாநிலங்களவை அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் யாரும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நான் மக்களவையில நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா நான் ஸ்டார்ட் பண்றப்பயே சும்மா அவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா சும்மாலாம் வந்து இது பண்ண முடியும். சார்ஜ் ஓகே நான் வந்து அப்படி வந்து சார்ஜ் வச்சு நம்ம வந்து தூக்க முடியும்னா சும்மா சார்ஜ் கொண்டு வரலாம், ரைட்டா? ஏன்னா பிரசிடென்ட் வந்து
அவங்க வந்து கொடுக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு இது பண்றாங்க. பட் ஆனால் எந்த நம்ம கொடுக்க செய்யற மசோதா எல்லாத்தையுமே வந்து சட்டமா மாற்றவே இல்லை அப்படின்னா சும்மா சும்மா கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, நான் சார்ஜ் கொண்டு வரப்பே இப்போ என்னுடைய அவையில நான் வந்து மக்களவையில என்கிட்ட ஒரு 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 400 பேர்ல அட்லீஸ்ட் 4ல் 1 பங்கு, அதாவது 100 பேராச்சும் என்ன பண்ணணும்னா அந்த சார்ஜுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அந்த சார்ஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நீ கொண்டு வந்திருக்க சார்ஜ் கரெக்டு தான், பிரசிடென்ட்டை பதவி விலக்கணும்ட்டு அந்த சார்ஜுக்கு அட்லீஸ்ட் 4ல் 1 பங்கு என்ன பண்ணணும், ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 14 நாள் நோட்டீஸ் கொடுப்பாங்க முன்னாடியே. அதாவது அந்த தீர்மானமா பார்லிமெண்ட்டை கொண்டு வருவதற்கு முன்னாடி 14 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் வந்து பிரசிடென்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து பதவி விலக்க வைப்பதற்காக நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு 14 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொண்டு வர போறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் திஸ் ரெசல்யூஷன் ஓகே 4ல் 1 பங்கும் ஒத்துக்காச்சு. அதுக்கடுத்து 40 days நோட்டீஸும் கொடுத்தாச்சு. இந்த தீர்மானம் வந்து எப்படி பாஸ் பண்ண, ஆஃப்டர் திஸ் இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த தீர்மானமானது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த மெஜாரிட்டி, நம்மளுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கு. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்ட், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய மெஜாரிட்டி வந்து இருக்குது. ஓகே. இந்த இதுல ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மக்களவையில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மக்களவையிலையோ இல்லை மாநிலங்களவையிலையோ, மக்களவையில் எத்தனை பேர்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா 545 பேர். ஆனால் 2 ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க, 543 பேர். ஆனால் பிரசிடென்ட்டை பதவி விலக வைப்பதற்கான அந்த தீர்மானத்துக்கு எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பிரசிடென்ட்டை பிடிச்சிருக்கும், அவங்க வராம கூட இருந்திருப்பாங்க அந்த ஓட்டு போடுறப்ப. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 543 பேர்ல ஒரு 400 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு வெறுமனையா அந்த 400 பேரை மட்டும் வச்சு ஓட்டை கேன்சல் இது பண்ண மாட்டாங்க, அதாவது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு என்னன்னா, ஒரிஜினல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் மக்களவையில் 543, இவங்கள 3ல் 2 பங்கு ஓட்டு போட்டிருக்கணும். 500, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டினா நீ எத்தனை பேருக்கு கூட வா, 300 பேர் கூட நீ வா, இல்லை 200 பேர் வா, இல்லை 500 பேர் கூட வா. ஆனா ஒரிஜினல் அவங்க ஸ்ட்ரென்த்தை வந்து இது பண்றாங்க. இது ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் 2/3 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அதாவது இப்போ இருக்கக்கூடிய 543, அதுல 3ல் 2 பங்கு வந்து ஓட்டு போட்டிருக்கணும். இதுவே அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 ஹவுஸ்க்குமே. அப்படின்னா என்னது, போத் ஹவுஸ்னா மக்களவையில 543ல 3ல் 2 பங்கு அவங்க போட்டிருக்கணும். மாநிலங்களவையில 233, இது வந்து 233 சொல்லல, டோட்டலா எல்லாருமே வந்து இருங்க ஒரே விஷயம். இது வந்து யாரெல்லாம் கலந்துக்கோங்கன்னு அடுத்த பேஜ்ல இருக்குது, நான் அதில் சொல்றேன். அதுல மாநிலங்களவையிலுமே சேம் 245, டோட்டலா இங்க 543, அங்க 245 தானே. ஏன்னா 233 பேர் எலெக்டட், 12 பேர் வந்து நாமினேட். ஸோ டோட்டலா ஆட் பண்ணா 245 பேர். 245 பேர்ல வந்து 3ல் 2 பங்கு அவங்களும் ஓட்டு போட்டிருக்கோம். 245 பேர்ல வெறுமனையா வந்து பார்த்துட்டீங்கன்னா வெறும் 50 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கிட்ட அந்த 50 பேர்ல நாங்கள் 3ல் 2 பங்கு பார்க்குறோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்படின்னா 50 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த தீர்மானமே முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். 245 பேர்ல 3ல் 2 பங்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஓட்டு போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா இதுதான், மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸ். டோட்டலா அவங்க மெம்பர்ஷிப் இருக்கும் தெரியுமா, டோட்டல் மெம்பர்ஷிப்னா என்னது, 543 பேர் அங்க இருக்கிறாங்க, 245 பேர் இங்க இருக்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதுல 3ல் 2 பங்கு. President has the right to appear and to be represented as such investigation. அப்படின்னா என்னன்னா, இப்போ சும்மா வந்து ஓகே பிரசிடென்ட் வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து புறம்பாக நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், பிரசிடென்ட் வந்து அவங்க சைட்ல என்ன இருக்குது, அப்படி என்ன சைட்ல நடந்துச்சுன்றத அவங்க சைட்ல இருந்து சொல்ல முடியும், சொல்லணும், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலும் தீர்மானம் நடக்கிறப்ப பிரசிடென்ட் வந்து அவங்க சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லலாம் அப்படின்றதையும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இப்ப
குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன்ல யாரெல்லாம் கலந்துக்குவாங்க? எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் யூனியன் டெரிட்டரியினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டெல்லி அண்ட் கொச்சி. இவங்கெல்லாம் எலெக்ஷன்ல கலந்துக்குவாங்க. ஆனா பிரசிடென்ட் பதவி விலக வைக்கிறப்ப யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா all members of parliament elected and nominated take part. அங்க வந்து எலெக்ஷன்ல நாமினேட்டட் மெம்பர்ஸ் கலந்துக்க மாட்டாங்க. ஆனா இங்க நாமினேட் மெம்பர்ஸ் கலந்துக்குவாங்க. அங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஸும் யூனியன் டெரிட்டரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸும் கலந்துக்குவாங்க. ஆனா இங்க கலந்துக்க மாட்டாங்க. ரைட்டா? சோ முழுக்க பிரசிடென்ட் பதவி விலகுவதற்கு என்னன்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கலந்துக்குவாங்க. ஓகே? இம்பீச்மெண்ட் இஸ் a removal process borrowed from எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும்னா இம்பீச்மெண்ட்டை USA கிட்ட இருந்து வாங்கணும். ரைட்டா? இம்பீச்மெண்ட் இஸ் a quasi judicial process. quasi judicial என்னது? quasi அப்படின்னா என்னது? quasi அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாதி, கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி. இப்ப குவாசி லெஜிஸ்லேட்டிவ், அதாவது குவாசி ஜுடிஷியல் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா தீர்ப்பாயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிபியூனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்குல்ல, NGT. இப்போ வந்து சுற்றுச்சூழல் ரிலேட்டடா வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்துருக்குன்னா அதை எடுத்து விசாரிப்பாங்க. யாருன்னா NGT, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். அதுக்கு தீர்ப்பும் கொடுப்பாங்க. ஜெயில தான் அடைக்க முடியும் NGTனால. அவங்க தான் குவாசி ஜுடிஷியல் பண்ணலாம். என்னன்னா கோர்ட்டு கிடையாது அவங்க. ஆனா கோர்ட்டு பண்ற விஷயங்களை அவங்க வந்து பண்ண முடியும். எல்லா விஷயங்களும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இதான் குவாசி ஜுடிஷியல். ரைட்டா? குவாசி ஜுடிஷியல் அப்படின்னா இப்போ இந்த பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னா கோர்ட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள நிறைய விஷயம், அதாவது இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறது, அவங்க வந்து பிரசிடென்ட் வந்து அவங்க சைட்ல என்ன இருக்குதுன்றத சொல்றது, இதெல்லாம் இந்த கோர்ட்ல நடக்கிற மாதிரி விஷயம் குவாசி ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த இம்பீச்மெண்ட்டை. இப்போ வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் இம்பீச் பண்ணது கிடையாது. அதாவது இந்த ப்ராசஸ் மூலியமா பதவி விலக வைத்தது கிடையாது. ஓகே? ஏன் அப்படி கிடையாது? அப்படின்னு சொல்ல முடியாது. மோசமா நடந்துக்க முடியாது. ஏன்னா ஆக்சுவலா இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். என்னன்னா ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் என்ன? எடுத்து ரப்பர் ஸ்டாம்ப்னா என்ன சொன்னாலும் நம்ம ஸ்டாம்ப் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன இருக்கோ வாட் எவர் எதுனாலும் ஸ்டாம்ப் போட்டு தான் ஆகணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி அது எப்படி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய அந்த சுப்ரீம் கோர்ட் கேசஸ், அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த சீர்திருத்தங்கள், நிறைய அந்த அரசியல் திருத்தங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கடைசியில இந்தியாவுடைய பிரதம மந்திரி மற்றும் அவங்களுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் அவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்றாங்களோ, அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, போருக்கு போறதுக்கு சைன் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆனா சைன் பண்ணுங்கன்னு சொல்றது யாரு? பிரைம் மினிஸ்டர். போரை நிறுத்துறதுக்கு சைன் பண்றது யாரு? பிரசிடென்ட். சைன் பண்ணுங்கன்னு சொல்றது யாரு? பிரைம் மினிஸ்டர். சுப்ரீம் கமாண்டர் தான் அவங்க. ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்ல வந்து நீங்க பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யார் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை கேட்டுதான் ஆகும். சும்மா கேட்காம நம்ம வந்து இண்டிபெண்டா நடக்க முடியாது. ஓகே? அதுக்கடுத்து எந்த ஒரு பிரசிடென்ட்டும் இம்பீச் பண்ணது கிடையாது. அதே நேரத்துல நல்லா பாருங்க, இதுல பாருங்க, MLA பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா இம்பீச்மெண்ட்ல அதை பதவி விலகுவதற்கான ப்ராசஸ் பார்ட்டிசிபேட் பண்ண